அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்து ஆல இம்ரானுடைய 63வது வசனம் முபாஹலா என்றும் கிறிஸ்துவர்களிடம் சாப அழைப்பு பிரமாணம் செய்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 64வது வசனம் இப்படி ஆரம்பமாகிறது. குல் நபியே, நீங்கள் கூறுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இதற்கு முன்னால் இன்ஜீல் என்ற வேதத்தையும் தௌராத் என்ற வேதத்தையும் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். என்ன? தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனகும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற சமத்துவமான கொள்கையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சமத்துவமான கொள்கை அப்படி என்றால் என்ன என்பதற்கு அல்லாஹ் அதே வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லா நஅபுத இல்லல்லாஹ, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் நாங்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக ஆக மாட்டோம் என்ற அந்த கொள்கை. எங்களுக்கோ உங்களுக்கோ சமமானது ஏதாவது நாங்கள் பார்த்து எழுதிப்போம், அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கம் கொடுத்துட்டான். அல்லா நஅபுத இல்லல்லாஹ வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹுக்கு எதையும் கொண்டும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கை, அந்த கொள்கையின் பக்கம் அவர்களை அழையுங்கள், வேதக்காரர்களை அழையுங்கள். வலா யத்தஹிது பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து உங்களில் சிலருக்கு சிலரை கடவுள்களாக எடுத்துக்கொள்கின்ற அந்த விஷயம் வேண்டாம் என்ற கொள்கையின் பக்கம் நீங்கள் அழையுங்கள். எங்களில் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி அப்படியே நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அவங்களையே கடவுளாக நினச்சிக்கிட்டு போயிடுவோம், அந்த கொள்கை சரியாராது. எனவே இந்த 3 விஷயங்களின் பக்கம் அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான். ஹிஜ்ரி 6 சுல்ஹு ஹுதைபியா உடன்படிக்கையெல்லாம் முடிஞ்ச அந்த நேரத்தில், உடன்படிக்கையை பற்றி நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் உம்ரா செய்வதற்காக வந்திருப்பாங்க, தடுத்து நிறுத்தப்படுவாங்க. அதற்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் போடப்படும். மதீனாவிலிருந்து யாராவது வந்தால் நாங்கள் சேர்த்துப்போம், ஆனால் மக்காவிலேருந்து நீங்கள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கக்கூடாது. இது போன்ற உடன்படிக்கையெல்லாம் போடப்பட்ட அந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதினாங்க. அதில் ரோம் நாட்டு ஹிர்கல் என்ற ஒரு மன்னனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினாங்க. இந்த கடிதம் அவருக்கு போய் சென்றடைய வருவதாக தகவல் அவருக்கு தெரிகிறது, ரோம் நாட்டு அரசருக்கு. உடனே அவர், யார் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்று அவர் பைத்துல் முகத்தஸுக்கு வந்திருக்கிறார். அந்த தருணத்திலே ஷாம் நகரத்தில் யாராவது மக்காவாசிகள் இருக்கிறாங்களா அப்படியே என்று கொஞ்சம் பார்த்து வருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அபூ சுஃபியான் வந்திருக்கிறாங்க. இஸ்லாம தழுவுல அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அதுக்கப்புறம் தான் தழுவுனாங்க ஃபத்ஹு மக்கால. அபூ சுஃபியான் அவர்கள் அவங்களோட அவங்களுடைய வியாபார கூட்டமும் வந்திருக்கிறது என்ற தகவல் வருகிறது. உடனே நாட்டு அரசர் தானே, இவர் தகவல் அனுப்புகிறார், அவங்களை அழைச்சிட்டு வாங்க, பைத்துல் முகத்தஸில் கொஞ்சம் பேசணும், அவங்கள பற்றி கேட்கணும், யாரோ எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்கள பற்றி கேட்கணும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அவங்களே ரிவாயத்தை செய்கிறாங்க. இஸ்லாமை தழுவிய பிறகு நான் ரோம் நாட்டு அரசர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனே என்னுடைய மனதில் வந்தது, எப்படியும் இவர் முகமதை பற்றி தான் கேட்பார், எனவே நமக்கு தெரிந்த பொய்களை எல்லாம் அடித்து விடலாம், எப்படியாவது சொல்லிவிடலாம் என்று நான் அங்கே சென்றேன். ஆனால் சென்ற இடத்திலே என்னை மட்டும் தனியாக அழைத்து கேட்காமல் என்னோடு வந்த வியாபார கூட்ட தோழர்களையும் அழைத்து வைத்து பேசினார். எல்லாரும் இருக்கிறாங்க, என்னப்பா அபூ சுஃபியான் எவ்வளோ நல்ல மனுஷன்னு பார்த்தேன், இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிறாரே என்ற எண்ணம் மட்டும் எனக்கு வரவில்லை என்று சொன்னால், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் பொய் சொல்லியிருப்பேன். ஆனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பொய் சொல்ல முடியவில்லை. என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது வரலாற்றில் வருது. எடுத்த உடனே
அந்த முஹம்மது என்று சொல்கிறாங்களே மக்காவில், அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய வம்சாவளி எப்படிப்பட்டது? போய் சொல்ல முடியல, நல்ல வம்சாவளி தான், நானும் அந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான், நானும் அந்த பரம்பரை வந்தவன் தான், அவருக்கு நெருக்கமானவர் தான். அவரை பலவீனமானவர்கள் பின்பற்றுகிறார்கள். அல் அஷ்ராஃபுன் நாஸ், மக்களிலே பிரபல்யமானவர்கள் செல்வந்தர்கள் பின்பற்றுகிறார்களா? லுஅஃபாஹுனா, எங்களில் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க பின்னாடி போகிறாங்க. எல்லா கேள்விக்கு பதில். அவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்களா, குறைந்து கொண்டே போகிறார்களா? ஹதீஸில் வருது, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கு. அவர்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேள்விக்கும் அவரால் பொய் சொல்ல முடியவில்லை. ஏன்னா பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. என்னப்பா அபூ சுஃபியான் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து அவர் கேட்ட கேள்வி, அந்த முஹம்மது என்பவர்கள் உங்களோடு போர் புரிந்திருக்கிறார்களா? அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது? அப்படி சொன்ன உடனே, சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், சில நேரங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த இடத்துல மட்டும்தான் என்னால் கொஞ்சம் ஏதோ மாற்றி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எதுவுமே மாற்றி சொல்ல முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் யார் தான் ஜெயிச்சுட்டு வந்தா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் கொடுத்தான். ஆனால் அந்த உஹது போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்வை மனசில் வச்சுக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று கொஞ்சம் மாற்றி பேசுவதற்கு தருணம் அங்கே தான் எனக்கு அமைஞ்சிச்சு. அங்கே மட்டும்தான் மாற்றி பேசினேன், மற்ற எல்லா இடத்திலும் அவர் கேட்டதற்கு அப்படியே உண்மையை தான் சொல்லிக்கொண்டே வந்தேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த தருவாயில் ஒரு ஆளுநர் ஒருவர் வந்தார். அவர் வந்து முஹம்மது என்ற ஒரு மக்காவிலிருந்து ஒரு மனிதத்தில் கடிதம் வந்திருக்கிறது, எடுத்தது கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை எனக்கு முன்னால் வாசிக்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மது ரசூலில்லாஹ் இலா ஹிர்கலி அலீமுர் ரூம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதிட்டு, முஹம்மது என்ற அல்லாஹ்வின் தூதரிலிருந்து இந்த கடிதம் உங்களுக்கு வருகிறது. யாருக்கு? ஹிர்கல் என்ற அந்த மன்னருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள். சலாமுன் அலா மனித்தபஹல் உதா, யார் நேரு வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சாந்தம் உண்டாகட்டுமாக அப்படின்னு தான் வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல. அம்மா பாத் எழுதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னி அதுஊக பிதியாயத்தில் இஸ்லாம், நான் இஸ்லாமுடைய தாவத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அஸ்லிம், நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள். தஸ்லம், நீங்கள் சலாமத்து பெறுவீர்கள். அடுத்த வார்த்தை வாஸ்லிம், நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் யுஅதிகல்லாஹ் அஜ்ரக மர்ரத்தைன், நீங்கள் மட்டும் இஸ்லாமை தழுவிக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கான நன்மையை கொடுப்பான். 2 மடங்கு நன்மையை கொடுப்பான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு. ஃபைன் தவல்லைத, ஆனால் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஃபைன்ன அலைக இஸ்மல் அரீசீன், உங்களுக்கான பாவம் மட்டுமல்ல உங்களுடைய குடிமக்களுடைய பாவங்களும் உங்களுக்கு தான் வந்து சேரும். காரணம், அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. எனவே நீங்கள் இஸ்லாமை தழுவிக்கொண்டால் உங்களை பின்பற்றுகின்ற மக்களும் அந்த விவசாயி மக்களும் என்ன செய்துவார்கள், பாமர மக்களும் உங்களோடு வந்து விடுவார்கள். நீங்கள் இஸ்லாமை தழுவிக்கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய மக்களுடைய பாவத்தை நீங்களே சுமக்க வேண்டியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிவிட்டு இந்த வசனத்தை எழுதினாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எந்த வசனம்? இப்பொழுது சூரா ஆல இம்ரானுடைய 64வது வசனம், குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும். இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினாங்க. இந்த வசனத்தை பார்த்த உடனே, அதை படித்த உடனே, கேட்ட உடனே, மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாங்க, ரோம் நாட்டு மன்னர், அவருக்கு தெரியாது, தர்ஜுமான் இருக்கணும் அங்கே நடுவில், ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பார். படித்து பார்த்துட்ட உடனே எல்லா விஷயங்களும் கேட்ட பிறகு அந்த அபூ சுஃபியானை போக சொல்லுங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு தனி அறையில் பேசுகிறார். நாம் எல்லாம் இஸ்லாமை தழுவிக்கொள்வோம். எனக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹை பார்க்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தால் நானும் இஸ்லாமை தழுவிக்கொள்வேன் என்று ஒரு வார்த்தை இப்படி பதிவு செய்கிறார். ஹதீஸில் இருக்கிறது, வலவ் குன்து இந்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் இருக்கின்ற அந்த பாக்கியம் பெற்றால் லகஸல்து அன் கதமிஹி, அவர்களுடைய பாதங்களை நான் கழுவுவேன் என்று நாட்டு மன்னர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், இஸ்லாம் எப்படி இந்த அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓதியவுடன் புகாரி ஷரீஃபில் இருக்கு இந்த ஹதீஸ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்கான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்கான அழைப்புக்கான அந்த வழியாக என்ன செய்தது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துடைய இறுதியாக இப்படி சொல்கிறான், ஃபைன் தவல்லௌ, முக்மின்களே அவர்கள்
நீங்கள் இஸ்லாமை பற்றி சொல்லிய பிறகும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று நீங்களே சாட்சியாக இருங்கள். நாங்கள் அழைச்சிட்டோம், நீங்க காஃபிரா இப்ப இருக்கிறீங்க, நாங்க முஸ்லிம்களா இருக்கிறோம் என்று நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 64வது வசனத்தை முடித்துவிட்டு இப்படி 65வது வசனத்தை ஆரம்பிக்கிறான். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் ஏன் தர்க்கித்து கொண்டிருக்கிறீர்கள்? யார சொல்றான்? வேதக்காரர்கள். என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேச வரும்பொழுது இப்படி சொல்வார்களாம். நசாரா நஜ்ரான் நாட்டினுடைய அந்த பாதிரியார்கள்லாம் சொல்வார்களாம், ஒமா கான இப்ராஹிமு இல்லா நசரானியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவராகத்தான் இருந்தாங்க. எப்படி சொல்லுவாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவ. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே அந்த மார்க்க விஷயத்திலே பெரியதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்மளும் எப்போ பார்த்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமான விஷயங்களை சொல்லுவோம். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க கூட்டத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்துவராக இருந்தவங்க தான். இந்த யூதர்களுடைய அஹ்பார்கள், குருமார்கள் சொல்லுவார்களாம், ஒமா கான இப்ராஹிமு இல்லா யஹூதியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராகத்தான் இருந்தார், அவர் யூத மதத்தை தான் பின்பற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில பரப்பப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் ஏன்பா தர்க்கித்துக் கொள்கிறீர்கள், இப்படி நீங்கள் முரணான விஷயங்களை பேசிக் கொள்கிறீர்கள். வமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதிஹி, அல்லாஹ் ஒரே விஷயத்தை கொண்டு முறியடிச்சிட்டான். அந்த இன்ஜீல் என்ற வேதமும் தௌராத் என்ற வேதமும் அவருக்கு பிறகுதானேப்பா இறக்கப்பட்டது. இந்த யூதர்கள் சொல்றாங்க, யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை தான் பின்பற்றினாங்க, இன்ஜீல் இதை தௌராத்தை தான் பின்பற்றினாங்கன்னு சொல்றீங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகுதானப்பா இறக்கப்பட்டது, எப்படிப்பா உங்களை பின்பற்றி இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி அல்லாஹுடைய அந்த பதில், அந்த முறியடிப்பு? ஏன்னா அந்த யூதர்களுக்கும் இப்ப வாழ்கின்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட 1500 வருஷம் எனது வித்தியாசம் என்பது இருக்கு. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு 1500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க, அவங்க இவங்களை பின்பற்றினாங்கிறாங்க. இதே கிறிஸ்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது 2000 வருஷம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்திருக்கிறாங்க? 2000 வருஷம், எப்படி உங்களை பின்பற்ற முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வினாவை எழுப்பிவிட்டு இப்படி சொல்கிறான், அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு புத்தி இருக்காதா, உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், ஹா ஹன்தும் ஹாஉலாஇ ஹாஜத்தும், நீங்களா தர்க்கித்துக் கொள்கிறீர்கள், ஃபீமா லகும் பிஹி இல்முன், உங்களுக்கு ஏதோ சிறிது அறிவு இருந்தது இதற்கு முன்னர், இந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? தர்க்கித்து கொண்டு இருந்தீங்க. அதில் ஏதோ நியாயம் இருந்தது, ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் ஏன்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடவுள்னு சொல்கிறீங்கன்னா, அவங்க இப்படி என்ன செய்கிறாங்க, மௌத்தாக்களை ஹயாத்தாக்குறாங்க, அவங்க வெண்குஷ்டங்களை போக்குறாங்க, என்னென்னதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதில் ஏதோ ஒரு அறிவு கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் ஞானம் இருந்தது, அதில் ஏதோ நீங்கள் தர்க்கித்து கொண்டு இருந்தீங்க. ஃபலிம துஹாஜ்ஜூன ஃபீமா லைஸ லகும் பிஹி இல்ம், உங்களுக்கு சிந்தனையே இல்லாத, உங்களுக்கு ஞானமே இல்லாத விஷயங்களிலே நீங்கள் ஏன் தர்க்கித்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கேள்வி கேட்குறான் பாருங்க. கொஞ்சமாவது அதில் சிந்தனை இருந்துச்சு, நீங்கள் சொல்கிறதுல கேட்குற மாதிரியாவது இருந்துச்சு, இது அறிவுக்கே எட்டலையப்பா, எட்டலையாத விஷயத்தில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்களே? அவங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறாங்க, இவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறாங்க, எங்களை தான் பின்பற்றுறாங்க, இப்படி அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாதங்களை என்ன செய்கிறான்? உடைத்து விடுகிறான். அப்போ நீங்கள் வாதம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், அது சிறந்த இல்மு பெற்றதாக இருக்க வேண்டும். அதில் அறிவு என்பதை என்ன செய்யணும்? இருக்கணும். அறிவு இல்லாத விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதில் சிந்தனை இல்லாத விஷயங்களிலே தர்க்கம் புரிவது கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சில மனிதர்கள் எதை சொன்னாலும் இன்னொரு கருத்தை வச்சிருப்பார், எதை பேசினாலும் அது அப்படிதான் இருந்தாலும், இது என்ன கலர் பை அப்படின்னு கேட்டா
இது வெள்ளை தான், இருந்தாலும் கொஞ்சம் டிம்மாக இருக்குல்ல அப்படின்னு இன்னொரு கருத்து அவருக்கு வரும். சால்னா எப்படி இருக்குங்க, நல்லா தான் இருக்குது, இருந்தால் கொஞ்சம் அப்படின்னு என்ன செய்யும் அவருக்கு. அந்த இரண்டாவது விஷயம் என்பது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு என்பது என்ன செய்யாது, இருக்காது. அப்போ இரண்டாவது விஷயத்தை தர்க்கம் என்பது அவருக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத யௌமல் கியாமத்தி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மக்களிலே ஆக கெட்ட மனிதனாக யார் இருப்பார் என்று சொன்னால், மன் தரகஹுன் நாசு இத்திகா ஷர்ரிஹி. மனிதர்கள் அவரை புறக்கணித்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். காரணம், இவர் பேசினாலே இவரிடத்துல ஷர்ரு தான் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கருத்தை குதர்க்கமா ஏதாவது பேசுவார்ப்பா, இவர்கிட்ட பேசினாலே வேற ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாரு என்று மக்கள் அவரை விட்டு விடுகிறார். இதுதான் இன்னைக்கு பேசுகிறார். என்கிட்ட யாராவது பேச முடியுமா, நம்ம கிட்ட வாய் கொடுக்க முடியுமா அப்படி என்று பேசி தன்னை ஒரு இருமாப்போடு ஒரு பெருமைப்படுத்தி பேசக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். என்கிட்ட யாராவது ஒண்டி கொண்டு நிற்க முடியுமா, நம்ம கிட்ட யாராவது பேச முடியுமா அப்படின்னு சொல்றார்களே, இவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களிடத்திலே ஒருவர் தர்க்கம் செய்வதற்கு, உங்களிடத்திலே ஒரு பேசுவதற்கே அஞ்சு பயப்படுகிறார் என்று சொன்னால் அவர்தான் ஷர்ருன் நாஸ், மக்களிலேயே கேடு கெட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே தர்க்கம் செய்தால் எப்படி செய்ய வேண்டும் குர்ஆன் சொல்லி தருகிறது. வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப், சூரத்து அன்கபூத்தில் 46வது வசனம். நீங்கள் வேதக்காரர்களிடத்திலே முஜாதலா என்னும் தர்க்கம் செய்தால் எப்படி செய்யும், இல்லா பில்லதி ஹி அஹ்சன், அது அழகிய முறையிலே தவிர இருக்கக்கூடாது. அழகிய முறையில் தான் நீங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டுமே தவிர அழகு இல்லாத அந்த இடத்துல நல்ல இஹ்லாஸ் இல்லாத விஷயத்திற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார், வந்து யா ரசூலல்லாஹ் இன்ன இம்ராத்தி வலதத் அஸ்வத் உலாமன் அஸ்வத், யா ரசூலல்லாஹ் என்னுடைய மனைவி கருப்பான பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் அப்படின்னு வந்து நிற்கிறான். கருப்பார், என்னங்க கருப்பாக இருந்தா என்ன, யா ரசூலல்லாஹ் நானும் சிவப்பு நிறமுடையவன், வெள்ளை நிறமுடையவன், என்னுடைய மனைவியும் வெள்ளை மாநிறமுடையவள், ஆனால் என்னுடைய பிள்ளை மட்டும் எப்படி இருக்கிறான், கருப்பாக இருக்கிறான், ஏதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றார். ஹதீஸ்ல இருக்கு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள். கேட்ட உடனே சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு, என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை, என்ன மனைவி இப்படி கொச்சையா பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை ஹல்லக மின் இப்லின், உன்னுடைய வீட்டில் ஒட்டகங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. கால நாம், ஆம் யா ரசூலல்லாஹ் ஒட்டகங்கள் இருக்கிறது. அப்போ கேட்டாங்க மா அல்வானுஹா, அதோட நிறங்கள் என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அதோட நிறங்கள் என்ன? உடனே அந்த மனிதர் சொன்னார், அவங்க சொன்னாங்க ஹும்ருன் யா ரசூலல்லாஹ், அது சிவப்பு நிறமாக இருக்கும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஹல்ஃபியா அவுரக், அதில் ஏதாவது சாம்பல் நிறம் உடையதாக ஏதாவது இருக்கிறதா ஒட்டகங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க கால நஅம் ஃபமின் ஐன தாலிக், அது எப்படிப்பா வரும், நீ இருக்கிறது சிவப்பு நிறம் இருக்குன்னு சொல்ற ஒட்டகம், அதனுடைய குட்டிகள் மட்டும் எப்படி சாம்பல் நிறங்கள்ல வந்துடும், எல்லாமே ஒரே நிறத்தில் தானே இருக்கணும். ஒட்டகம் என்று சொன்னாலே சிவப்பு நிறம் தானே இருக்கணும், அது என்ன சாம்பல் நிறம்னு ஒன்று இருக்கு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, லஅல்ல இர்கன் நஸாஹு யா ரசூலல்லாஹ், அது அதனுடைய பரம்பரையிலிருந்து வந்திருக்கும். இது சாம்பல் நிறத்தில் இருக்குன்னா அதனுடைய தாதா, அதனுடைய ஏதாவது ஒரு மேலே இருக்கிற பரம்பரை என்பது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஹாதல் குலாமு லஅல்ல இர்கன் நஸஹு, இதே போல தானப்பா இந்த பிள்ளையும் உன்னுடைய நிறம் இல்லாம அவருடைய தாதா, அவருடைய நானா, அவருடைய பரம்பரையிலிருந்து என்ன செய்திருக்கா வந்திருக்கலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த தர்க்க விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியும். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே தர்க்கம் நடக்கக்கூடிய யாரை பற்றி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்க்கம் எப்படி இருந்தது, இதையும் குர்ஆனில் பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவுடைய 258வது வசனம். நம்ரூதரிடத்திலே எப்படி தர்க்கம் செய்தார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், யாருக்கு அரசு கொடுக்கப்பட்டதோ, அரசாட்சி கொடுக்கப்பட்டதோ அந்த நம்ரூதுடைய விஷயத்திலே
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த நம்ரூத் என்ன செய்தான்? வாக்குவாதம் செய்தான், விதண்டாவாதம் செய்தானே, அதை யா ரசூலல்லாஹ் நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான். இது கால இப்ராஹீமு ரப்பி அல்லாஹ் யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் யுஹ்யி வ யுமீத், ஹயாத்தையும் கொடுப்பான் மௌத்தையும் கொடுப்பான். அவன்தான் ஹயாத்தை கொடுக்கக்கூடியவன், அவன்தான் மன்னிக்க செய்யக்கூடியவன் என்று சொன்ன உடனே கால அன உஹ்யி வ யுமீத், அந்த நம்ரூது சொன்னான், நானும் ஹயாத்தை கொடுப்பேன் நானும் மௌத்து கொடுப்பேன். ரெண்டு மனுஷனை அழைச்சான், ஒருத்தருடைய கழுத்தை வெட்டினா, மூத்தா போயிட்டார் பாரு, நீ போப்பா ஹயாத்து உனக்கு, பத்தியா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன் என்ன செய்தான்? விதண்டாவாதம் செய்தான். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தர்க்க கலையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கால இப்ராஹீமு ஃபஇன்னல்லாஹ் யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக், என்னுடைய அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை வரவேற்கிறான், உதிக்க செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய், நீ மேற்கிலிருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஃபபுஹித அல்லதி கஃபர, யார் மறுத்தானோ அவன் வாயடைத்து போய்விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை இப்படி முடிப்பான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயம் செய்கின்ற அழிச்சாட்டியம் செய்கின்ற அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்பொழுதும் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் என்ற அந்த வசனம் என்ன செய்கிறது? நிரூபிக்கிறது. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யலாம்? தர்க்கத்துக்கு என்னங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதங்கள் எப்படி இருந்ததை நாம் என்ன செய்யணும்? குர்ஆன் மூலமாக பார்க்கணும். இப்படி பல்வேறு வாதங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த சிந்தனை எவ்வளவு அழகாக வரலாறுல படித்து பார்த்தா தெரியும். எப்படின்னா அஸ்ஹாபுல் ஆரா, சிந்தனைவாதிகள், சிந்தனை மக்கள் என்றே அவங்களுக்கு ஒரு பேர் ஹனஃபி மதுஹபுக்கு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுல்லாவே ஹதீஸ்ல என்ன பண்ணுவாங்க? எல்லா சட்டங்களும் கொண்டு வந்தா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில விஷயங்களை எதில் சிந்தனை விஷயமாக யோசித்து தற்கால மனிதர்களுக்கு எது அப்படி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தொழுகையில் ஃபாத்திஹா சூரா இமாம் ஓதுறத பின்னாடி இருக்கிறவங்க ஓதணும் என்பது அவசியம் அல்ல. ஆனால் ஷாஃபி மதஹபில் அவங்க இமாம் ஓதனாலும் யார் ஓதணும்? முக்ததிகள், பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? ஓதணும். அவங்கள என்ன செய்யணும்? ஓதணும், சூரா ஃபாத்திஹா ஓதணும் என்பது வச்சிருக்கிறாங்க. இதை மக்கள் எல்லாம் பரவிருச்சு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க, பின்னாடி இருக்கிற முக்ததி என்ன செய்யறதில்ல, ஓத தேவையில்லை, இமாம் ஓதனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே உலமாக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, ஆலிம்கள்லாம் சேர்ந்துட்டு இதை எப்படியாவது போயிட்டு என்ன செய்யணும்? கேட்கணும் அப்படின்னு ஒரு 50 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 50 பேர் வந்தாங்க. வந்துட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னப்பா தயாரா? தயார், என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் எந்திரிச்சாங்க, கேட்டாங்க, என்னங்க இமாம் ஓதுனாலும் முக்ததி பின்னாடி தொழுறவர் என்ன செய்யணும்? இமாமுக்கு பின்னாடி தொழுறவர் ஓதிதானே ஆகணும், அப்படிதானே ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க கேள்வி. ஹதீஸ்ல இருந்து இல்லை, ஆயத்துல இருந்துல, எதுலையும் கேட்கல. கேட்டாங்க, நீங்க 50 பேர் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 50 பேர் வந்திருக்கிறீங்க. கேட்டது யாரு? ஒருத்தர் தானே கேள்வி கேட்டது. யார் தான் கேட்டாரு? ஒருத்தர். எல்லாருமே கேட்கலையே. அப்படின்னா இமாம் ஒருத்தர் ஓதனா போதுல பின்னாடி இருக்கிறவங்கள அதுதான் ஆமீன்னு சொன்னா முடிஞ்சு வச்சே, முடிஞ்சிச்சு தர்க்கம். கேட்கறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிந்தனை அவ்வளவு இதுவாக இருந்துச்சு. இதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய இவ்வளவு. இப்படியே தர்க்கத்தில் மக்கள் இருக்கிறாங்க என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் பல்வேறு விஷயங்களிலே தர்க்கம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? வராங்க. வந்து பார்த்தா கதவு பொட்டி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணை அப்படியே திறந்துக்கிட்டே என்ன செய்யறாங்க? ஒரு மாதிரியா தூக்கத்திலேயே வந்து திறக்கிறாங்க. திறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா துஸல்லூன், என்னப்பா தொழுக மாட்டீங்களா? தஹஜ்ஜுத் நேரம், அலா துஸல்லூன். என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னமா அன்ஃபுஸுனா பியதில்லாஹ், எங்களுடைய ஆன்மாலாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய ஆன்மாலாம் எங்கே இருக்கு? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ஃபைதா ஷா, அவன் நினைச்சா ஐயபஅஸனா, எங்களை எழுப்புவான். பஅஸனா, நாங்கள் எழுப்பிடுவோம். நாங்கள் என்ன செய்ய? அல்லாஹ் நாளில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். சொன்ன ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. புகாரி ஷரீஃபில் 7347வது ஹதீஸ். எங்களுடைய ஆன்மாலாம் எங்கே இருக்கு?
அல்லாவோட கையில் இருக்கு. அல்லாஹ் நினைச்சா எங்களை என்ன செய்வேன், நான் அந்த தொஹஜ் தொழு வேணான்னு சொல்லலை, நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. ஹதீஸ் ஷரீஃபில் இப்படி இருக்கு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. அவங்க எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி சென்று கொண்டு தன்னுடைய தொடையிலே அடித்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகானல் இன்சான் அக்ஸர ஷையின் ஜதலா, இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் தர்க்கத்திலே இருக்கிறான்பா அப்படி என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். எப்போ பார்த்தாலும் தர்க்கத்திலே இருக்கு. சூரத்துல் கஹஃபுடைய 54வது வசனம் இது அந்த வசனத்தினுடைய பாதி தான். இதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா, வலகத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸல், ஒவ்வொரு உதாரணத்திலிருந்தும் இந்த மக்களுக்கு பல விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், விளக்கத்தை கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வலகத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன்ல பல உதாரணங்களை சொல்லி இந்த மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன், விளக்கங்களை கொடுக்கிறேன். வகானல் இன்சானு அக்ஸர ஷையின் ஜதலா, அந்த விஷயத்துல மனிதர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தர்க்கித்து தான் இருக்கிறாங்க என்பதுதான் அந்த வசனத்துடைய முழுமை. அப்ப எதற்கெடுத்தாலும் குதர்க்கமாக நான் பேசியே ஆகுவேன் என்று சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் சில மனிதர்கள் அப்படி வாக்குவாதம் செய்தாலும் நளினமாக சொல்லுங்க. நீங்க உங்களுடைய விஷயங்களை உண்மைப்படுத்துவதற்காக சத்தியத்தை முறிக்காதீங்க. இன்னைக்கு பல நபர்கள் நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வாக்குவாதத்தில் சண்டையில் வரும். அப்போ ஆமாம் இதெல்லாம் எதுக்காக நீ செஞ்ச, எதுக்காக செஞ்ச, பேர் ஒரு தந்தை ஒரு மகனுடைய சண்டையில் நான் வளர்ந்தா உனக்கு எல்லாமே செய்ய போறேன் அதனால தான் நீ செஞ்ச இப்படி என்ற வார்த்தையில் வந்துடும். ஆனால் ஃபிரௌன் யாரை வளர்த்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தான். ஹிதாயத்துக்காக வேண்டி எவ்வளவோ என்ன செஞ்சாங்க, ஃபிரௌன் இடத்துல எவ்வளவோ சொன்னாங்க. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திலும் அந்த யார் இடத்துல, ஃபிரௌன் இடத்துல கடினமான வார்த்தைகளை பேசலை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சமயம் இப்படியும் அவன் சொன்னான், அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன், மூசாவே சிறு பிராயத்தில் உங்களை நாங்கள் தானே வளர்த்தோம், எங்கள் இடத்துல தான் நீங்கள் வளர்ந்தீங்க. வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், சூரத்து ஷுஆராவுடைய 18வது வசனம் இது. அவன் சொல்லி காட்டுறான், யாரு, ஃபிரௌன் எங்க கிட்ட தான் வளர்ந்தீங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளையும் அவன் கத்தலு செய்யணும்னு முடிவு செஞ்சு எல்லா குழந்தைகளும் அவனுடைய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சா கொண்டுகிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் மனைவியுடைய ஆசியா அம்மையாருடைய பேச்சை கேட்டு அந்த குழந்தையை மட்டும்தான் யாரு, ஃபிரௌனை மட்டும்தான் யாரு வளர்த்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, மனைவியுடைய வார்த்தை அங்கே கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான், வளர்த்தான், தர்க்கம் செய்யலை. அப்படி வளர்த்ததுக்காக இப்போ சொல்கிறான், மூசாவே உங்களை சிறுபிராயத்திலிருந்து நாங்கள் தானே வளர்த்தோம், எங்கள் கிட்ட தானே பல ஆண்டுகள் இருந்தீங்க. அது மட்டுமல்ல, நீ ஒரு கொலையெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே, எங்கள் ஊரில் ஒரு பையனை அடித்து இருக்கிறீங்களே, அப்படிலாம் நாங்கள் பார்த்து வான்தமிழல் காஃபிரீன், நீங்கள் நன்றி கட்டவராக இருக்கிறீங்களே எங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை, நீ சொன்னது சத்தியம்தான். அப்ப சொன்ன வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது வசனத்திலே சொல்கிறான், கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஅல்துஹா இதன், அந்த நேரத்தில் நான் அப்படி செய்தேன் தான், வஅன மினல் லாலீன், அந்த நேரத்தில் நான் தவறு இழைத்தவனாக இருந்தேன். இதுதான் தர்க்கம்னு வரும்பொழுது சத்தியத்தை விடக்கூடாது. நீ சொல்றத நான் உடைச்சே தீருவேன், அதுக்காக நான் பொய்ய சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. நீ செய்த அப்படி என்றுதான் வரணுமே தவிர நீ செய்யவில்லை என்ற வார்த்தை என்ன யார் இடத்துல, ஃபிரௌன் கிட்ட. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஃபிரௌன் இடத்துல தாவத்துக்காக போறேன், எனவே என்னுடைய தம்பி யாரு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நானே அழைச்சிட்டு போறேன். எதனால சொல்லுவாங்க, அஃப்ஸஹு மின்னி லிசானன், அவர் நாவினால் நளினமாக பேசக்கூடியவர். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேசினால கோவம் வந்துடும், நம்ம எப்பவுமே கோபமாக இருக்கிற மனுஷன். எனவே அங்க நளினம் என்பது வேண்டும். எனவே எனக்கு ஹாரூனை என்ன செய் துணையாக அனுப்பிவே யார் அப்பேன்னு சொல்லும் பொழுது, ஃபகூலா நீங்க போங்கள், கௌலன் லக்கினா மென்மையா, யார் இடத்துல, ஃபிரௌன் இடத்துல, நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இடத்துல கூட நளினமாக சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பியதாக நமக்கு வரலாறுல பார்க்கப்படுகிறது. இதுதான் தர்க்கம்னு வந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது, உங்களுக்கு சிறந்த அறிவு என்பது வேண்டும், நளினம் என்பது வேண்டும், சத்தியம் என்பது வேண்டும், இந்த உண்மைத்தன்மை என்பது என்ன செய்யணும் வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஒரு தரத்தில் என்ன செய்யணும், தர்க்கம் என்பது செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
உத்பத் இப்னு ரபியா, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்கெல்லாம் இஸ்லாமுக்கு வந்துட்டாங்க. பெரிய 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 மனிதர்கள்லாம், அரபு குலத்தினுடைய மனிதர்கள்லாம் எதுக்கு வந்துட்டாங்க, இஸ்லாமுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போது ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாமை தழுவுன உடனே கோபம் எல்லாருக்கும் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. உடனே உத்பத் இப்னு ரபியா என்பவர் எந்திரிச்சார். நல்லா திறமையாக பேசக்கூடியவர், தர்க்கத்திலேயே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷர் வந்து சொன்னாராம், நான் போய் இப்போ முகமது இடத்துல பேசுகிறேன், என்ன பண்ணிடுவார் அவர், பேசி அப்படியே வீழ்த்திட்டு வர போகிறேன் பாருங்க அப்படின்னு அவர் வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமை காத்தார்கள் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஒருத்தர் தர்க்கத்துக்குன்னு வரானா, நீ பேசு, முழுமையாக பேசு, என்ன விஷயமோ இப்படி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. கேட்டார், வந்த உடனே அன்த ஹைருன் அம் அப்துல்லா, அப்பா நீங்கள் சிறந்தவரா அல்லது உங்கள் அப்பா அப்துல்லா சிறந்தவங்களா, உங்கள் தந்தை? நபி ஸல்லல்லாஹு ஃபஸகத ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. அடுத்த கேள்வி அவனை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அன்த ஹைருன் அம் அப்துல் முத்தலிப், நீங்கள் சிறந்தவரா அல்லது உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சிறந்தவரா? இப்போ நம்ம இப்படிலாம் கேட்டா, அப்பா நீ சிறந்தவரா இல்லை உங்கள் அப்பாவாப்பா, நம்ம என்ன சொல்லுவோம்? என்னதான் இருந்தாலும் அப்பா விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம எடுத்தோன்னு சொல்லுவோம் எங்கள் அப்பா தாங்க. ஏன்னா நான் படித்த எம்பிஏவுக்கும் அவர் படித்த 10th யோசிக்கும் பொழுது அவர் தான் சிறந்தவர். நான் இப்போ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வச்சு செலவு செய்கிறதுக்கும் அவர் 600 ரூபாயில் குடும்பம் நடத்தினார் பார்த்தீங்களா, இப்படிலாம் நம்மளுக்கு சிந்தனை வந்துடும், டப்புன்னு பதிலே சொல்லிடுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய விஷயம் பொறுமை. ஃபஸகத ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை, அப்படியே இருந்தாங்க. அடுத்து அந்த உத்பத் இப்னு ரபியா கேட்டார், ஃபஇன் குன்த தஸஅமு அன்ன ஹாஉலாஇ கைரும் மின்க கத் அபதுல் ஹாலியத அல்லதி இப்த, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னால், யார்? அப்துல்லா அவர்கள், அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய அப்துல் முத்தலிப், அவங்க தான் சிறந்தவர்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் வணங்கி கொண்ட அந்த கடவுளைத்தான் நீங்கள் இப்போ குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சாங்க. பதில் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மௌனமாக இருந்தாங்க. அடுத்து அவர் கேட்டார், இப்படியே அவருடைய வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால், அவர் சொன்னார், நீங்கள் செல்வத்துக்குத்தான் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்களிடத்தில் இருக்கின்ற செல்வங்கள் அத்தனையும் சேர்த்து உங்களுக்கு தருகிறோம். இல்லை எங்களுடைய பெண்களில் அழகிய பெண்களைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் 10க்கும் மேற்பட்ட பெண்களை நாங்கள் கொண்டு வந்து நிற்க வைக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கேட்டாங்க, எதற்கும் பதில் சொல்லலை. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஃபரகத யா அபல் வலீத். உத்பா வந்தாங்க, அவங்க மகன் பேர் வலீத். வலீதுடைய தந்தையே, உங்களுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர் சொன்னார், முடிஞ்சிருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் வார்த்தையில் சொல்லலை, ஓதனாங்க சூரத்து ஹாமீம் சஜ்தாவுடைய ஆயத்துகள், ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அந்த ஆயத்துகள் அப்படியே ஓதிக்கிட்டே வந்தாங்க. ஃபஇன் அஅரது ஃபகுல் அன்ஸர்துகும் சாயிகதம் மிஸ்ல சாயிகதி ஆதி வ சமூத். 13வது வசனம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது அந்த 13வது வசனத்தில் இப்படி வந்தது, நீங்கள் இவ்வளவு சொல்லி கூட அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஆது சமூகத்திற்கும் அந்த சமூக கூட்டத்தாருக்கும் அந்த புயலும் அதே போன்று இடி முழக்கமும் இறங்கியதே, அதே போன்று உங்களுக்கும் இறங்கும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்ற அந்த ஆயத்து வந்தவுடனே ஹஸ்புக் ஹஸ்புக், போதும் போதும், இதுக்கு மேலே ஓதாதீங்க, இதுக்கு மேலே ஓதாதீங்கன்னு அவனே சொல்ல வந்துட்டான். இவ்வளோ தர்க்கத்துக்கு வந்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்களை கேட்டு ஹஸ்புக் ஹஸ்புக், போதும் போதும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அந்த மனிதர்கள், இந்த கைரு ஹாதா, இதை தவிர்த்து வேற எதையும் உங்களால் சொல்ல முடியாதா? நான் பேசினாலே குர்ஆன் தான் பேசுவேன், அந்த குர்ஆனுக்கு தான் பதில். அவர் அப்படியே வாய் திகைச்சு போயிட்டார். வெளியே அப்படியே மக்களிடத்தில் போனார். மக்களிடத்தில் கேட்டாங்க, என்னப்பா போனீங்க, ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு போனீங்க, நான் போனால் வீழ்ந்துருவார் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, மா ஃபஹிம்து ஷையம் மிம்மா கால கைர ஹாதி ஸிக்ரி சா. இந்த இடிமுழக்கம் என்ற ஒரு வார்த்தையை ஓதுனாங்களே, அதை தவிர வேறு எதையும் நான் விளங்கலை, எனக்கு என்ன சொல்ல வராங்களே எனக்கு புரியலப்பா, நான் அப்படியே திகைச்சு போயிட்டு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன் அப்படி என்று உத்பா சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைத்தான் சஹாபா பெருமக்களுக்கு இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் காணப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்த மரத்தை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமா, சஹாபா பெருமக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலு அலம்,
அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். காரணம் என்ன? இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்களோ என்ற எண்ணம் தான். சர்வசாதாரண கேள்விகள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஹாபா பெருமக்கள் தெரியும் என்று என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களோ என்ற எண்ணம். இதுதான் சஹாபா பெருமக்களுடைய அந்த வாழ்க்கை. அது மட்டும் அல்லாமல் யாரேனும் தர்க்கம் செய்து வருகிறார் என்று சொன்னால், உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தாயோ உங்களுடைய சகோதரர்களோ உங்களிடத்தில் கோபமாக தர்க்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு மசாலால சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு இஃப்திலாஃப், ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அப்பொழுது சொன்ன வார்த்தை ஆயிஷா அம்மா, ரஹிமல்லாஹ் இப்னு உமர, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவங்க தர்க்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கோபத்தை கக்குவது கிடையாது, சாபத்தை ஒழிவது கிடையாது. நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் உங்களை இப்படி ஆக்குவானாக, அப்படி ஆக்குவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. பெரியார்கள் எப்படி சொல்வார்கள்லாம், பாரக்கல்லாஹு ஃபீக, இவ்வளவு பேசுறியா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் போ அப்படின்னு சொல்வாங்கன்னா பெரியார்கள். சண்டைகள் வருகின்ற நேரத்தில் இதுதான் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நின்று தர்க்கம் செய்கின்ற நேரத்தில், சண்டை சச்சரவுகள் வருகின்ற நேரத்தில் இப்படித்தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதே வசனம், அல்லாஹ் தான் அறியக்கூடியவன், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், மா கான இப்ராஹிமு யஹூதியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாகவும் இல்லை, வலா நஸ்ரானியன், குர்ஆனே சொல்கிறது, அவர் கிறிஸ்துவராகவும் இல்லை, வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமன், அவர் நேர்மையான சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கின்ற ஹனீஃபாக, முஸ்லிமன், அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்பதை சொல்லி முடிக்கிறான். இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்களில் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா, லல்லதீன இத்தபஊஹு, அவர்களை பின்பற்றியவர்கள் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்கள். அதோடு நிறுத்தாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், வஹா நபியு, இந்த நபியும் தான் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹாதன் நபியு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்கள் யார், அவர்களை பின்பற்றியவரும் வஹாதன் நபியு, இந்த நபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் விலாயத்து மினன் நபியீன், நபிமார்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய நபிமார்களிலிருந்து சில நெருக்கமானவர்கள் இருப்பார்கள். வ இன்ன வலி மின்ஹும், அந்த நபிமார்களிலிருந்து எனக்கு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா, அபி, என்னுடைய தந்தை, வ ஹலீலு ரப்பி, என்னுடைய ரப்புனுடைய ஹலீல், உற்ற தோழராக இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமனு, யார், ஈமான் கொண்டவர்களும் நபிமார்கள். யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்கள் யாரு, ஈமான் கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஈமான் கொண்டாராங்களோ அவர்களும் யார்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்கள். ஏன் தெரியுமா, மேராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதோடைய வரலாறுகள் சொல்லப்படும். 7வது வானத்தில் போகக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பாங்க. ஒவ்வொரு நபியும் சலாம் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க இல்லையா. அந்த நேரத்தில் இப்படியும் அவர்கள் பதில் சொன்னார்களாம், அக்ரிஇ அஸ்ஸலாமு மின்னி உம்மத்தக, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய சலாமை உங்களுடைய உம்மத்துக்கும் தெரிவியுங்கள். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, உங்களுடைய உம்மத்தின் மீதும் என்ன செய்யும், சலாம் உண்டாக மாட்டேன். யார் சொன்னாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே தான் நம்மளுடைய தரூதுகளில், நம்மளுடைய சலவாத்துகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரையும் நம்ம என்ன செய்யறோம், சேர்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சலாம் சொன்னார்கள், நாமளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தரூதுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சேர்த்து சொல்கிறோம் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உரித்தவர்கள் யார் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றுகின்ற ஈமான் கொண்ட முக்மின்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இப்படி முடிகிறது, வல்லாஹு வலியுல் முக்மினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்மின்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, நெருக்கமுடையக்கூடியவனாக என்ன செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாவலனாக இருக்கிறார் என்று இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 68வது வசனம் நிறைவு பெறுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும்
நம்மளுடைய குடும்பங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளில் மென்மையாகவும் எளிமையாகவும் நடக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முழுமையாக படித்து தெரிந்து அவர்களை போன்று ஈமானோடு இஹ்லாஸோடு ஹனீஃபாக முஸ்லீமாக வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري. ربي زدني علما. رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.